கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்கமும் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் என்பதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பகத்துடத்தை எல்லாம் எல்லாமுமாம் பரணையத்து என்பது உண்டோ அவ்வல்லானாய் மன்னுவதின் மற்ற பிரணவதேவி சரஸ்வதி வாதேவி ராஜினி தீனாம் அவித்தது ஓம் ஸ்ரீ ரமணாய நம. ஸ்ரீ ரமணாசிரமத்திலிருந்து கடிதங்கள் என்ற நூலிலிருந்து இன்று ஒரு கடிதத்தை பிடிப்போம். கடிதத்தின் தலைப்பு உள்ள பொருள் ஒன்றே. தேதி 23/4/46. இன்று பிற்பகல் ஒரு முஸ்லிம் இளைஞன் 2-3 நண்பர்களுடன் இங்கு வந்தான். உட்கார்ந்திருந்த பாங்கை பார்த்தால் ஏதோ கேட்க விரும்புவன் போல் தோன்றியது. சில நேரம் சும்மா இருந்து பின் தமிழிலேயே கேள்வி கேட்க ஆரம்பித்தான். அல்லாஹ்வை எப்படி தெரிந்து கொள்வது, எப்படி காண்பது? இதுதான் அவன் கேள்விகளின் சாராம்சம். பகவான் வழக்கம் போல் இவையெல்லாம் விமர்சிக்கும் நீ யார் என்று முதலில் தெரிந்து கொள், பிறகு அல்லாஹ்வை தெரிந்து கொள்ளலாம் என்றார். அந்த இளைஞன் அருகில் இருந்த தடியை சுட்டிக்காட்டி, இதை அல்லாஹ் என்று தியானித்தால் அல்லாஹ் தென்படுவாரா, அல்லாஹ்வை பார்ப்பது எப்படி என்று திரும்பவும் கேட்டான். பகவான், எப்பொழுதும் அழியாமல் இருக்கும் மெய்ப்பொருளுக்கே அல்லாஹ் என்று பெயர். உன்னை நீ முதலில் அறிந்து கொண்டால் அந்த சத்தியம் உனக்கு தென்படும். அப்பொழுது அல்லாஹ்வை எப்படி தெரிந்து கொள்வது என்று கேள்வியே வராது என்றார் பகவான். அவனை அனுப்பி வைக்க இது போதுமாயிருந்தது. அவன் நண்பர்களுடன் எழுந்து போய்விட்டான். அவர்கள் போனதும் பக்கத்தில் இருந்தவர்களிடம், பார்த்தீர்களா, அல்லாஹ்வை பார்க்கணுமாம். இந்த கண்ணாலேயே பார்க்க முடியும், இந்த கண்களுக்கு எப்படி தெரியும் என்றார் பகவான். நேற்று ஒரு ஹிந்து ஓங்காரம் என்றால் ஈஸ்வரனுக்கு பெயரா என்று கேட்டார். ஓங்காரம் தான் ஈஸ்வரன், எல்லாம் தான் ஓங்காரம், ஈஸ்வரன் தான் ஓங்காரம், ஓங்காரமே ஸ்வரூபம். உண்மையான ஸ்வரூபத்தை சிலர் ஓங்காரம், சிலர் சக்தி, சிலர் ஈஸ்வரன், சிலர் இயேசு, சிலர் அல்லாஹ் என்று பலவிதமாக அழைக்கிறார்கள். எந்த பெயர் வைத்தாலும் உள்ள பொருள் என்னவோ ஒன்றுதான் என்றார் பகவான். 4-5 நாட்களுக்கு முன் ஆசிரமவாசியான பக்தர் ஒருவர் யாரோ கேட்ட கேள்விகளுக்கு பகவான் சொன்ன பதிலை நினைவு கூர்ந்து, ஆனந்தம் கூட லயமாகிறது என்கிறீர்களே, அப்படியாயின் தியானம், சமாதி, சமாதானம் என்பவை என்ன என்று கேட்டார். லயம் என்றால் என்ன? ஆனந்தத்தோடு நின்று போய் விடாமல் அதை அனுபவிக்கிறவன் என்று இருக்கும் அவனையும் தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? தெரியாவிட்டால் அது எப்படி தியானமாகும்? அனுபவிப்பனை தெரிந்து கொண்டால் அவனே தான் ஆகிறான். தானாயிருப்பதே தியானம். தியானம் என்றால் ஸ்வரூபம், தனது உண்மை இயல்பு என்று பொருள். ஆகவே அதுவே சமாதி, அதுதான் சமாதானமும் என்றார் பகவான். இத்தோடு அந்த கடிதம் முடிகிறது. நாம் சிவமணியத்தை தொடர்வோம். சிலோன்காரர் ஒருத்தர் கேட்டார், ஞானமடைய முதல் படி என்ன? புஸ்தகத்துல பிரயோஜனப்படல, நீங்க தான் உதவணும். பகவான், நாம புஸ்தகத்துல இருந்தா புஸ்தகத்துல கிடைப்போம். பெரிய ஆச்சரியம் நம்மை புஸ்தகத்துல தேடுறது தான். அங்கேயா இருக்கு? ஆனா புஸ்தகம்தான் இந்த கேள்வியை கேட்க வச்சிருக்கு. 2 முகமதியர்கள் கேள்வி, இறைவனுக்கு உருவம் இருக்கா? பகவான், யார் சொன்னா?
அப்படின்னா ஏன் விக்கிரகங்களை கும்பிடுறாங்க? தப்பு இல்லையா? பகவான், இறைவனை விட்டுடுங்கோ. நமக்கு அவரை தெரியாது. உங்கள கேட்போம். உங்களுக்கு உருவம் இருக்கா? க கேள்வி கேட்டவர். இருக்கு. இதோ உங்க முன்னாடி இருக்கோ இல்லையோ? இதுதான் அப்படி என்றார். பகவான், அப்போ தாடியோட 5 அடி உயரத்துல கை காலோட இருக்கிற இதுதான் உங்களோட உருவமா? கேள்வி கேட்டவர். கண்டிப்பா. பகவான், தூங்கும்போது எப்படி இருந்தீங்க? நான் முழிச்ச பிறகு நான் இப்படியே தான் இருக்கேன்னு தெரியுது. அப்படித்தான் தூங்கும்போதும் இருந்திருக்கணும். கேள்வி கேட்டவர் சொன்னார். பகவான், இந்த உடம்பு தான் நீங்கன்னா ஏன் செத்துட்டா புதைக்கணும்? உடம்பு தான் இருக்கே. உடம்பு புதைக்காதீங்கன்னுட்டு சொல்லணும் இல்லையா? கத்தணும் இல்லையா? கேள்வி கேட்டவர். ஆமா, நான் இந்த உடம்புல இருக்கிற ஜீவன். பதில், பார்த்தேளா? உங்களுக்கு உண்மையிலேயே உருவம் இல்லை. ஆனா உருவத்தோட இருக்கீள். நம்மள நாம உருவமா பார்க்கிற வரைக்கும் இறைவனை ஏதோ ஒரு விதத்துல உருவமா தான் கும்பிடுவோம். அதுல என்ன தப்பு? என்று பகவான் சொன்னார். இந்த உருவ வழிபாட்டுக்குள்ள ஒரு பெரிய நியாயத்தை பகவான் இந்த பதில்ல சொல்றார். நம்ம எதிர்காலம் வரைக்கும் நாமன்னு சொல்றது இந்த உடம்பு தாங்கிற உணர்வு இருக்கிற வரைக்கும், இந்த உடம்பை முன்னிலைப்படுத்தி நாம்னுட்டு நம்ம விவகாரத்துல பேசுற காலம் வரைக்கும் நம்ம கடவுளையும் உருவத்தோட தான் இருக்கிறாருன்ட்டு பார்த்து வழிபடுறது தான் அவங்களுக்கு வசதியா இருக்கும். முடிஞ்சதுன்னு சொன்னா உண்மையை உணர்ந்தவங்க கடவுள் உருவத்துக்கு அப்பாற்பட்டு அது நிர்குணமான ஈஸ்வரனை வேணா உபாசிக்க முடியும். சாதாரண மக்கள் இந்த மாதிரி வழிபடுறது தப்பு இல்லைங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு உடல் உணர்வு இருக்கு. அவங்களுக்கு தன் தான் ஒரு உருவத்தோட இருக்கிறதுனால எல்லாமே உருவத்தோட இருக்கிறது தான் செயல்படுங்கிறது அவங்களுக்கு தெரியும். உருவமில்லாத ஒன்று செயல்படுவதை பற்றிய அறிவு இப்ப இல்லை. அதனால எதுவரைக்கும் நாம உடம்புங்கிற நினைவோட இருக்கிறோமோ, எண்ணத்தோட இருக்கிறோமோ, அது திடமா நம்ம விட்டு விலகலையோ அது வரைக்கும் கிறிஸ்துமஸ் பண்டிகை விடுமுறைக்கு வந்திருந்தவர்கள் கேட்டார், ஏகமான உணர்வை பெறுவது எப்படி? என்ன கேள்வி? ஏகமான உணர்வை பெறுவது எப்படி? பதில், உங்க கேள்வியிலேயே பதில் இருக்கு. ஏகமான உணர்வை எப்படி பெற முடியும்? அதாவது ஏகமான உணர்வுன்னா ஒன்னே ஒண்ணுதான், ஏகம்தான் இருக்கு. அதை பெறுவதுன்னா அப்ப பெறுறதுக்கு இன்னொருத்தன் இருக்கணும், இன்னொரு வியக்தி இருக்கணும். அப்போ அது ஏக உணர்வு இல்லை. ஏக உணர்வுன்னா எல்லாம் கரைஞ்சு ஒன்றா இருக்க வேண்டும். அதனால ஏக உணர்வு பெறுவதுங்கிற கொஸ்டினே இல்லை. ஏக உணர்வுன்னா ஏக உணர்வா இருக்க முடியுமே தவிர ஏக உணர்வை பெற முடியாது. ஏக உணர்வுங்கிறது பூமா, அதாவது பெருசுக்கெல்லாம் பெருசு. அத அது புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறது ஜீவன் அல்பம். அந்த அல்பத்தினால எப்படி இது பண்ண முடியும்? ஒரு சின்ன பந்து வேணா நம்மளால பிடிக்க முடியும். இந்த பூகோளத்தையே நம்ம 2 கை வேணாலையும் நம்ம பிடிக்க முடியுமா என்ன? அதனால இந்த ஏக ஏக உணர்வாவே நம்ம இருக்க முடியுமே தவிர ஏக உணர்வை பெற முடியாது. அப்படிங்கிறதுக்கு தான் பகவான் சொல்றாரு. ஏகமான உணர்வை எப்படி பெற முடியும்? அடுத்த கேள்வி, ஆத்மா, அனாத்மா, பரமாத்மா அப்படின்னா என்ன? ஆத்மான்னா ஜீவாத்மா, மற்றது நேரடியா அதே பொருள் தான். ஆத்மா நித்திய சித்தம், அதாவது எப்பவும் இருக்கிறது. எல்லோரும் ஆத்ம ஞானம் அடையணும்னு விரும்புறா. தன்னைத்தானே தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன உதவி வேணும்? நாம இருக்கோம்னு தெரியறதுக்கு நமக்கு முன்னாடி கண்ணாடியை காட்டணுமா என்ன? இந்த நாம இருக்கோம்னு இருக்கு இல்லையா, அதுதான் ஆத்மா. எல்லோரும் என்ன நினைக்கிறோம், ஆத்மான்னா ஏதோ புதுசா பார்க்க போறோம்னுட்டு. அது எப்பவும் இருக்கிறது, மாறாம இருக்கிறது. அது ஜோதிமயமா ஒளி வடிவமா இருக்கும்னு நினைக்கிறோம். அது ஒளி இல்ல, இருள் இல்ல, இருக்கிறது தான் அது.
அதை சொல்ல முடியாது. அதிகபட்சமா சரியா சொல்லணும்னா, நான் இருக்கேன், நான் இருக்கேன். நான் இருக்கேன்னு நான் இருக்கேன். ஐ ஆம் தட் ஐ ஆம். ஐ ஆம் தட் ஐ ஆம். சாஸ்திரங்கள்ல ஆத்மா மயிர் நுனி, ஜோதி, கட்ட விரல் அளவு, ஆகாயத்தை காட்டிலும் பறந்தது, நுண்ணியதை விட நுண்ணியது, அப்படி இப்படின்னு என்னென்னவோ சொல்லியிருக்கு. சாரம் இல்லை. எல்லாம் உபச்சாரம் தான். உண்மையிலேயே ஆத்மா வெறும் இருப்பு மாத்திரமாத்தான் இருக்கு. அப்படி இருக்கிறதுக்கும் இல்லாததுக்கும் ஆதாரமான இருப்பு அது. வெறும் அறிவு மாத்திரம்தான் அறிவுக்கும் அறியாமைக்கும் ஆதாரமான அறிவு. வெறும் அறிவு. அந்த அறிவுக்கு அறிவு அறியாமை ரெண்டுமே தெரியும். அதை எப்படி சொல்ல முடியும்? ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான இருப்பு அது. இதைத்தான் தாய்மான சுவாமி நான் என்று ஒரு முதல் உண்டு என்ற நான் தலை நாண என்னுள் தான் என்று ஒரு முதல் பூரணம் ஆகத் தலைப்பட்டு ஒப்பில் ஆனந்தம் தந்து என் அறிவையெல்லாம் உண்டு அவசம் நல்கி மோனம் தனை விளைத்தால் இனி யாது மொழிகுவதே என்று பாடுகிறார். மொத்த தாய்மானவர் பாடல்களோட இதயம்னு இந்த பாடலை சொல்லலாம். அதாவது நான் என்று ஒன்று, நான் என்று ஒரு முதல் உண்டு என்ற நான் தலை நாண என்னுள் தான் என்று ஒரு முதல் பூரணம் ஆகத் தலைப்பட்டு ஒப்பில் ஆனந்தம் தந்து என் அறிவையெல்லாம் உண்டு அவசம் நல்கி மோனம் தனை விளைத்தால் இனி யாது மொழிகுவதே அப்படின்னு சொல்றார். தாய்மானுடைய பாடல் அனுபவத்தின் சாரம். அந்த மாதிரி அவருக்கெல்லாம் வார்த்தை எல்லாம் எங்க இருந்துதான் கிடைக்குதுன்னு தெரியல. அந்த மாதிரி போட்டு ஒரு வார்த்தையை கூட நம்மால அதை மாத்தி சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு அனுபவ நிலையில நின்று பாடிய மகான் தாய்மான சுவாமிகள். பகவான் அதெல்லாமும் கூட பிற்காலத்துல படிச்சிருக்காருன்னு தெரியுது. ஏன்னா தன் அனுபவத்துக்கு இதெல்லாம் ஒத்து இருக்கு அப்படிங்கறத அந்தந்த நூலை படிக்கும் போது எல்லாமே அவர் அதெல்லாம் கரெக்ட் கரெக்டுன்னுட்டு எல்லாத்துக்கும் அது வாத்தியார் பேப்பரை திருத்தி மார்க் போடுறாப்புல இது சரிதான் இது சரிதான்னுட்டு அவர் சர்டிபிகேட் கொடுக்குறாரு. அதுக்கு முன்னாடி அவர் ஒன்றும் படிக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதுக்கு அனுபவத்துக்கு பிறகுதான் நூல்களை படிக்கிறார். அதுவும் அவரா தேடி போய் படிக்கல. யாராவது இந்த மாதிரி இந்த கேள்வி கேட்க வர்றது போல சில நூலை கொண்டு வச்சுக்கிட்டு இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அதை அவர் படிப்பார். படிச்சு பார்த்துட்டு அந்த பொருள் அவருக்கு புரியும், சொல்லுவார். அந்த பாடல் அப்படியே இப்போ ஒரு தடவை படிக்கும்போது அவருக்கு மனசுல பதிஞ்சிரும். அதுதான் பின்னாடி சமயத்துல தேவைப்பட்டாக்கா கோட் பண்ணுவார். இருந்தாலும் எல்லா நேரத்துலையும் பாடல்களையும் வேற இதெல்லாமே கோட் பண்றதுங்கிறது அவருக்கு பழக்கம் கிடையாது. இந்த மாதிரி ரேரா தான் பாடல்களை கோட் பண்ணி சொல்லுவார். அப்புறம் டாக்டர் சையது முஸ்லீம் பேராசிரியர், அலகாபாத், அங்கிருந்து வந்தவர் கேட்டார், இந்த படைப்போட நோக்கம் என்ன? இப்படி கேள்வி கேட்கிற வைக்கிறதுக்குத்தான் இந்த படைப்போட நோக்கம் என்ன? இப்படி கேள்வி கேட்க வைக்கிறதுக்குத்தான். ஒரு பிரயோஜனமும் இல்லையே, இந்த படைப்புனால எந்த பிரயோஜனமும் இல்லையே, இது எதுக்கு இந்த படைப்பு அப்படின்னுட்டு கேள்வி கேட்கறதுக்காகத்தான் இந்த படைப்பு. இப்படி கேள்வி கேட்டு இந்த படைப்பினால ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு அடங்கி ஒடுங்கி அதுவாகவே இருக்கிறதுக்காகத்தான் இந்த படைப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னுட்டு ரொம்ப நயத்தோட சொல்றார். சரி, நான் மாயையால் மறைக்கப்பட்டு இருக்கேன், அதுல இருந்து எப்படி விடுபடுறது? யார் மாயையால மூடப்பட்டு இருக்கிறது? யார் விடுபடணும்னு விரும்புறது? கேள்வி கேட்டவர். நீங்க யாருன்னு கேட்கறதால சொல்றேன். இதை கேட்கறது மனம், புத்தி, அகங்காரம், உடம்புங்கிறதா அறியாமையில உருப்பெற்று இருக்கிற ஒரு போலி நான் தான். பால் பிரண்டன் புஸ்தகத்தை படிச்சுட்டு இந்த விசாரத்தை நான் முயற்சி பண்ணினேன்.
3-4 தடவை நான்கிறது பிரகாசமா இருந்துச்சு. படிப்படியா அந்த பிரகாசம் குறைஞ்சிடுச்சு. இந்த உண்மை நான்லயே எப்படி நிலை பெறுவது? உபாயம் ஏதும் சொல்லுங்க. கேள்வி கேட்கிறவர் ஒரு முஸ்லிம். அவர் பால் பிரண்டன் நூல படிச்சு பார்த்துட்டு அவருக்கு சட்டுன்னு இந்த மாதிரி ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்கு. அது பலமுறை அந்த மாதிரி வந்துட்டு உடனே போயிடுது. அதனால அத பர்மனண்டா அந்த உணர்வுலயே இருக்கிறதுக்கு எப்படி அப்படின்னு கேட்கிறாரு. பதில்: புதுசா எது வருதோ அது காலத்துல போயிடும். அப்போ நான் எப்பவும் இருக்கிற உண்மையை அடையிறது? இப்போவே நீங்க அதாத்தான் இருக்கு. உங்களை விட்டு நீங்க எப்போதாவது இருக்க முடியுமா? நீங்க நீங்களா இருக்க என்ன முயற்சி வேணும்? எந்த முயற்சியும் தேவையில்லை. ஏன்னா நீங்க எப்பவும் அதாத்தான் இருக்க. கேள்வி கேட்டவர்: நான் உங்க கூட இருக்கிறப்ப மனசு ரொம்ப அமைதியா இருக்கு. உங்களை மறந்தா இப்படி இப்படி திரும்பினா விஷயங்களால இழுக்கப்படுகிறேன். பகவான்: இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களை விட்டு வேறா இருக்கா? நீங்க எல்லாமே இந்த விஷயங்கள் இருக்கா? நீங்களே தான் எல்லாம். நான் தான் எல்லாம்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? பகவான்: அதாவே இருந்து கொண்டு அதை எப்படி தெரிஞ்சுப்பேள்? இல்ல, உங்களிடம் 2 நான் இருக்கா? ஒரு நான் இன்னொரு நானை தெரிஞ்சுக்கிறதுக்கு? கேள்வி கேட்டவர்: ஐயா, நான் மறுபடியும் கேட்கிறேன். இந்த எல்லாத்தோட உண்மையை எப்படி தெரிஞ்சு அதை அனுபவிக்கிறது? பகவான்: புதுசா நீங்க எதையும் தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லை. புதுசா நீங்க எதையும் அனுபவிக்க வேண்டியது இல்லை. எதுவும் எதாகவும் ஆக வேண்டியதும் இல்லை. போக்க வேண்டியது எல்லாம் இன்னும் எனக்கு தெரியல, இன்னும் அனுபவமாகல அப்படிங்கிற நினைப்பு தான். அப்படி ஒரு நினைப்பு கிளம்புறது, ஒவ்வொரு நினைப்பு கிளம்புற போதும் ஒரு நான் கிளம்புறது. அதோட சேர்ந்துக்கிறேன். அந்த நினைப்பை பாருங்கோ, யாருக்குன்னு பாருங்கோ. அந்த நினைப்பை பார்க்கறதுக்கு நீங்க இருக்கலையே, அதுதான் ஆத்மா. நீங்க இருக்க பாருங்கோ, அதுதான் அனுபவம். இருக்கேங்கிறதே தான் ஆத்ம அனுபவம். கேள்வி: ஆத்ம ஞானம் அடைய நினைக்கிறவன் பார்க்கிற வேலையை விட்டுடலாமா? இல்லை தொடர்ந்து பார்க்கலாமா? கர்மயோகம் சிறந்ததா? சந்நியாசம் சிறந்ததா? பகவான்: நீங்க உங்களை விட்டு இருக்க முடியுமா? விட்டுடுறதுன்னா என்ன? கேள்வி. அதுக்கு பதில் சொல்லல. ஒரு சத்சங்கம்னா என்ன அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்கிறார். ஒரு கால் புரிஞ்சுட்டாரா புரியலையே தெரியல. கேள்வி மூட்டையோட வந்தவர் அடுத்து ஒவ்வொரு கேள்வி மட்டும் கேட்கிறார். சத்சங்கம்னா என்ன? பதில்: சத்து நம்மிடமே இருக்கு. கேள்வி: நான் யாருங்கிறது புஸ்தகத்துல நீங்க மனம் ஹிருதயத்துல இருந்து கிளம்புறது, ஹிருதயம்தான் மனத்தோட இருப்பிடம்னு சொல்லி இருக்கீங்களே, அப்படியா? பதில்: மனமேதான் ஹிருதயம், மனமேதான் ஆத்மா. கேள்வி: மனம் ஹிருதயத்துல இருந்து வெளிப்படுதா, இல்லை ஹிருதயமே வா? பதில்: மனம் ஹிருதயமே தான், மனம் ஆத்மாவே தான். கேள்வி: அருளுக்கும் தூரத்துல இருந்தா அருளுக்கு ஆட்பட முடியாதா? பகவான்: காலம் தேசம் எல்லாம் நமக்குள்ளே இருக்கிறது. நீங்க எப்பவும் உங்களிடமே தான் இருக்கு. எப்படி காலமும் தேசமும் உங்களை உங்ககிட்ட இருந்து பிரிக்கும்? கேள்வி: தூங்கும் போது நான் இல்லையே. பதில்: அதை இப்போதானே சொல்றேன். இப்போ கிளம்பினவன் அப்படி சொல்றான். நாம தூங்கும் போதும் விழிப்பின் போதும் கனவு காணும் போதும் எப்படி இருக்கும்? அதோட அவருடைய கேள்வி முடிஞ்சிருது. அடுத்தாப்புல பிரெஞ்சு பெண்மணி கேட்டார். கேள்வி: நான்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? பகவான்: இப்ப நீங்க இருக்கேள்னு எப்படி சொல்றேள்? யாராவது உங்க முன்னாடி கண்ணாடியை காட்டுறாளா? நல்ல இருட்டுல நீங்க இருக்கேள்னு எப்படி தெரியறது? யாராவது உங்க முன்னாடி விளக்கு காட்டுறாளா? இல்ல நீங்க இருக்கிறத புஸ்தகத்துல படிச்சு தெரிஞ்சு கொண்டீங்களா? நீங்க இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? கேள்வி கேட்டவர்: நான் இருக்கிறது என் அனுபவம். பகவான்: பேஷ், அனுபவம்ங்கிறது தான் சரியான வார்த்தை.
தெரியறதுன்னுட்டு சொன்னா கூட தெரியறது தெரிஞ்சுக்கிறவன்னு தன்மை முன்னிலை வந்துடும். தெரிஞ்சுக்கிறவன்னு தன்மை முன்னிலை வந்துடும். அனுபவம் தான் சரியான வார்த்தை. அங்கே இரட்டை இல்லை, அது எப்பவும் இருக்கிறது. பி.வி. நரசிம்ம சுவாமியின் நண்பர் கேட்டதற்கு பகவான் சொன்னது, தெளிவில்லாத அபியாசத்தை விட தெளிவு விட தெளிவோடு கூடிய அபியாசம் சிறந்தது. தெளிவோடு கூடிய அபியாசத்தை விட கர்ம பல பரித்தியாகம் சிறந்தது. ஞானி செய்கிற எல்லா காரியமும் எல்லா அபியாசத்தை விடவும் சிறந்தது. கேள்வி: யோகத்துக்கும் சரண் அடைகிறதுக்கும் என்ன வித்தியாசம்? பதில்: சரண் அடைகிறது பக்தி யோகம். நான் எழும் மூலத்தை நாடி நான்கிறது இல்லாம போறதுதான் பிரபத்தி. சரண் அடைவது ஞானம் எல்லாம். ராமகிருஷ்ண மிஷன் லக்ஷ்மண பிரம்மச்சாரி கேட்டார், நான் யாருன்னு கேட்கறதே ஒரு நினைப்பு தானே, அது எப்படி மனசை நாசம் பண்ணும்? பகவான்: ரிஷி கூட்டத்திலே ராமனும் ஒரு ரிஷியா தன்னோட வேஷத்தை மறைச்சு நின்னான். ரிஷி பத்தினி சிலர் சீதையோட கற்பை சோதிக்க அந்த ரிஷி கூட்டத்திலே ராமன் யாருன்னு காட்ட சொன்னப்போ சீதையும் ஒவ்வொரு ரிஷியா இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு வந்து ராமன் கிட்ட வந்தப்போ மௌனமா தலையை குனிஞ்சு நின்னாளாம். அவளோட மௌனமே பேசித்து. அதே மாதிரி வேதங்கள் உள்ள பொருளை விளக்க முயற்சி பண்ணி நேத்தின்னு புறக்கணிச்சுட்டே வந்து கடைசியில மௌனம் ஆயிடுத்து. நான்கிற எண்ணத்தோட மூலத்தை அடைஞ்ச உடனே அது மறைஞ்சிடும். அப்போ மிஞ்சினது ஆத்மா. நானார் என்னும் நினைவு பிற நினைவுகளை எல்லாம் நீக்கி பிடஞ்சுடு தடி போல தானும் நீங்கிடும். கேள்வி: பதஞ்சலி யோக சூத்திரம் சம்யமைத்தானே சொல்கிறது? பதில்: பரவஸ்துவோட ஏற்படுற சம்யமம் தான் மனோநாசத்துக்கு இன்னொரு பெயர். பரவஸ்துவோட ஏற்படுற சம்யமம் தான், பரவஸ்துங்கிறது தான் இந்த பிரம்மஸ்வரூபம். அதோட ஏற்படக்கூட சாமிய ஸ்திதி, அதாவது தன்னுடைய ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒண்ணுதான்ங்கிற ஏற்படுற அந்த மனம் ஏற்படும் போது மனம் நாசமாகுது. அதுக்கு பேர் தான் மனோநாசம்னு பேரு. சுப்பாராவ் என்பவர் கேட்டார், முக்கிய பிராணம்னா என்ன? பதில்: மனமும் பிராணனும் எங்கே இருந்து உதிக்கிறதோ அதுதான் முக்கிய பிராணம். சிலர் குண்டலின்னு சொல்றா. உணர்வு எங்க இருந்தும் பிறக்கல, அது எப்பவும் இருக்கு. அகந்தை பிறக்கிறது, மற்ற எண்ணங்களும் அப்படியே. உணர்வு இருக்கிறதால தான் இதெல்லாம் விளங்குறது, இல்லைன்னா இல்லை. கேள்வி: மோட்சம்னா என்ன? பதில்: நாம் உண்மையிலேயே பிறக்கலேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பெயர் தான் மோட்சம். மோட்சம்னா ஏதோ செஞ்சு அடையிறது இல்லை, அது ஒரு அறிவு தான். அது என்ன அறிவு? நாம் ஒரு காலத்திலையும் பிறக்கவே இல்லை அப்படின்னுட்டு உணர்றது, அதுதான் மோட்சம் அப்படிங்கிறார் பகவான். கேள்வி: ஹிருதயத்துக்கு உருவம் இல்லை, அப்போ எப்படி ஹிருதயத்தை தியானம் பண்ண முடியும்? ஹிருதயத்தை ஒரு உருவத்தோட இருக்கிறதா பாவிக்கணுமா? பதில்: இல்லை. நான் யாருங்கிற விசாரமே முக்கியம். தூங்கும் போதும் விழிப்புலையும் நாம்ங்கிறது ஒரே மாதிரியா தான் இருக்கு. ஆனா விழிப்புல தூக்கம் இருக்கு. யாரு தூக்கத்துல இருந்து விழிச்சுண்டு கேட்டா நான் சொல்றேன்னு சொல்றோம் இல்லையா, அந்த நான்கிறத பிடிச்சுக்கணும். அதை பிடிச்சா எப்பவும் இருக்கிற நான் தெரிஞ்சிடும். நான் யாருன்னு விசாரிக்கிறது தான் முக்கியம். ஹிருதயத்திலே தியானம் இல்லை, உள்ளே வெளியே அப்படியெல்லாம் கிடையாது. உள்ளேயும் ஒண்ணுதான், வெளியேயும் ஒண்ணுதான். ஹிருதயத்துல தியானம் பண்றதுன்னுட்டு ஒண்ணு இருக்கு, அது யோகபரமானது. அது விசாரம் இல்லை, அது அபியாசம்தான். மனம் லயமாகும் போது
இருதயத்திலே தியானம் பண்றவாளுக்கு உணர்வு இருக்கும். மற்ற ஸ்தானங்கள்ல தியானம் பண்றவாளுக்கு உணர்வு இருக்காது. லயமாயிடுத்துன்னும் தெரியாது. லயத்துல இருந்து செயல்பட ஆரம்பிக்கும் போதுதான் இவ்வளவு நேரம் லயமா இருந்தோம்னு தெரியும். இதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இருந்தாலும் என்ன மாதிரி அனுபவங்கிறத பற்றி சொல்றார். உள்ளேயும் வெளியேயும் ஒண்ணுதான். ஹிருதயத்துல தியானம் பண்றதுக்குன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது பழக்கத்துல சில பேர் பண்றா. அது யோகபரமானது, யோக மார்க்கத்தை சார்ந்தது. அது அது விசாரணம் இல்லை. அது அபியாசம்தான். இந்த மாதிரி அபியாசம் பண்ணும்போது மனசு ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கும். இது விவகாரத்துல ஈடுபடாம இருக்கும். அதனால ஆனந்தம் ஏற்படும். மனசு விவகாரம் பண்ணலைன்னாலே ஆனந்தம் தான். மனம் லயமாகும் போது ஹிருதயத்துல தியானம் பண்றவாளுக்கு ஒரு உணர்வு இருக்கும். இந்த உணர்வு தான். மனசு லயமாகும் போது ஹிருதயத்துல தியானம் பண்றவாளுக்கு உணர்வு இருக்கும். மற்ற ஸ்தானங்கள்ல தியானம் பண்றவாளுக்கு இந்த உணர்வு இருக்காது. லயமாயிடுத்தோம்னும் தெரியாது. லயத்துல இருந்து மனம்தான் கேள்விகளை எல்லாம் கேட்கறது. விழிக்கும் போது மனம் வந்துடுறது, தூங்கும் போது மனம் ஒடுங்கிடுறது. மனம் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி கேள்விகளும் சந்தேகங்களும் இருந்து கொண்டேதான் இருக்கும். பரமாத்மாவை அடையறதுக்கு பல படிகள் இருக்கா, உண்மையிலேயே பல நிலைகள் இருக்கா? இது கேள்வி. பகவான் உள்ள பொருள்ல எந்த நிலையும் இல்லை. ஜீவனுக்கு பல அனுபவ நிலைகள் இருக்கு. சத்தியத்துல இல்லை. எது புதுசா வந்தாலும் போயிடும். ஆனா இருக்கிறது இங்கேயே இப்பவே எப்பவும் மாறாம இருக்கும். கேள்வி அப்படின்னா எனக்கு என்ன தெரியல, அஞ்ஞானம் மறைக்குதே. அப்படின்னா எனக்கு ஏன் தெரியல, அஞ்ஞானம் மறைக்குது. பகவான் எனக்கு என்ன சொல்லுவாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். யாருக்கு அஞ்ஞானம்? பரமாத்மா சொல்லித்தான் என்னை மறைச்சு வச்சிருக்குன்னு. ஜீவன் தான் சொல்றான் பரமாத்மா மறைச்செடுத்துன்னு. யாருக்கு இந்த அஞ்ஞானம் மறைப்பு அப்படின்னு பாரு. கேள்வி, ஏன் பூர்ணத்துல இவ்வளவு குறை? பூர்ணம் ஏன் குறையுணர்ச்சி ஆச்சு, இம்பர்ஃபெக்ட் ஆச்சு? பதில், யாருக்கு குறையுணர்ச்சி? யாருக்கு இந்த குறைபாடு? பூரணம் குறைபாடா இல்லை. அதனாலே அது கேள்வி கேட்காது. உடம்பு ஜடம், அதுவும் கேள்வி கேட்காது. இரண்டுக்கும் இடையில ஏதோ ஒண்ணு கிளம்பித்தான் இந்த கேள்வி எல்லாமே கேட்டுக்கொண்டு இருக்கு. சந்தேகப்படுறது. யார் அது? கிளம்பின ஒருத்தனா இல்ல எப்பவும் இருக்கிறவனா? கிளம்பின ஒருத்தனா இல்ல எப்பவும் இருக்கிறவனா? பூரண பொருளாகவே நாம் இருந்தும் ஏன் குறைபாடு உடையவனா நம்மளை கருதணும்? இதுதான் எல்லா மதத்தோட சாரமும். அனுபவங்கள் வேறு வேறா இருந்தாலும் அனுபவிக்கிறவன் ஒருத்தன் தானே. நான்கிறது தான் பூரணம். தூக்கத்துல எந்த வேறுபாடும் இல்லை. அது பூரணத்தை குறிக்கிறதே. கேள்வி, பூரண பொருளாகவே இருந்தும் அது ஏன் நான் உணரல? பகவான், தூங்கும் போது எந்த குறை உணர்ச்சியும் இல்லை. தூங்கும் போது இருக்கிற நான் பூரணமா இருக்கு. விழிப்புல இருக்கிற நான் தான் குறை உணர்ச்சியோட இருக்கிறதா தன்னை நினைக்கிறது. ஏன்னா அது போலி நான். உண்மையிலேயே நான்கிறது அது வேற. கேள்வி, தூக்கம், கனவு, நனவு மூன்று நிலையிலும் நான் ஒரே மாதிரி தான் இருக்கேன்னா அகந்தை என்னை மறைச்சிடுச்சா இல்ல நானே என்னை மறைச்சு கொண்டேனா? பதில், நீங்க இல்லாம ஏதாவது உதிக்குமோ? கேள்வி, நான் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கேன். பகவான், நீங்க அதை பார்க்கறதாலே தான் அது கிளம்பி வந்ததா தெரிகிறது. தூக்கத்துல இந்த பிரச்சனை இருக்கா? புதுசு இப்போ ஏது? கேள்வி, புலன்களும் மனசும் தான். பகவான், யார் இதை சொல்றது?
தூக்கத்துல இருந்தவனா சொல்றான், புதுசா ஏதோ ஒருத்தன் போலியா நான்னு கிளம்பி இப்ப சொல்றான். தூக்கத்துல இருந்தவன்னா தூக்கத்திலேயே இந்த கேள்வியை எழுப்பியிருப்பான். எப்பவும் இருக்கிறதுன்னு ஒண்ணு இல்லாம புதுசா ஏதோ ஒண்ணு எப்படி கிளம்ப முடியும்? அதாவது எப்படியும் இருக்கிறதுன்னு ஒண்ணு இல்லாம புதுசா ஏதோ ஒண்ணு எப்படி கிளம்ப முடியும்? உன்முகப்பட்டு இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டு. பேசிக்கொண்டே இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. அதாவது எதையும் அனுபவத்துக்கு கொண்டு வராம சொல்லக்கூடிய பதில சும்மா பதிலா கேட்டுக்கிட்டு அடுத்த கேள்வி கேட்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்களே தவிர, அது சொன்னத அவன் அப்ப அவன் அந்த நேரத்திலேயே உணர்ந்து உன் மனசு உன்முகமாயி மனசற்ற நிலையை அடைந்து நான் யாருங்கிறது சொரூபம் என்னங்கிறத அந்த ஆழமா எல்லாத்தையும் கடந்து போய் அதுல போய் லயிக்கிறதுக்கு இல்லாம கேள்விக்கு பதிலாகத்தான் சுட்டி காட்டுறாரு. இருந்தாலும் அவர் சொன்ன பிறகு விட்டுட்டு விவகாரமா கேள்விகள் யாருமே கேட்கக்கூடிய கேள்வி, எல்லாரும் காலங்காலமா கேட்டுக்கிட்டு இருக்கிற கேள்வி, அறியாமையிலிருந்து பேசுற பேச்சு, அதுதான் சாமியுடைய சந்நிதியிலையும் நடக்குது. அதுதான் அவர் சொல்றார். இதே இப்படியே பேசிக்கிட்டு இருந்து என்ன பிரயோஜனம்? பேசிக்கொண்டே இருக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டார். கேள்வி உங்க அருள் இல்லாம இதுக்கெல்லாம் முடிவு கட்ட முடியாது. நான் படிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். விவாதம் பண்ண வரல. பகவான் முதல்ல நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு எந்த சாஸ்திரமும் தேவையில்லை. எந்த பாண்டித்யமும் தேவையில்லை. நாம இருக்கிறது மிகவும் எளிமையான அனுபவம். நாம் இருக்கோங்கிற அந்த அனுபவம் இங்கேயே இப்பவே இருக்கு. நீங்க உங்களையே தொலைச்சிட்டதாகவும் எல்லோரிடமும் போய் என்னை பார்த்தேளா யாராவது பார்த்தா கண்டுபிடிச்சு கொடுங்கோ அப்படின்ட்டு கேட்கிறேன். உன்னை நீ அறிந்தாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லை, என்னை நீ கேட்டதாலே ஈதுரைத்தேனே அப்படின்னு கைவில் நவனிதம் சொல்லுது. நம்மளை பிடிச்சு கொண்டுதான் இந்த அகந்தை ஆடுறது. நம்மளை ஒன்றும் ஆட்டல. உங்களை விடாம இருந்தா அது விட்டுடும், ஓடிடும். அது வரைக்கும் ஞானி இதோ இங்கேயே இருக்குன்னுவான், அஞ்ஞானி எங்கேன்னுவான். கேள்வி பிரச்சனையோட முடிச்சே நம்மளை அறியாததுதான் இருக்கு. ஆமா அப்படித்தான். பிரச்சனையோட முடிச்சே நம்மளை அறியாததுல தான் இருக்கு. ஆமா அப்படித்தான். ஏதோ கொஞ்சம் புரிஞ்சுட்டு ஒரு கேள்வி கேட்டவர் ஒரு இதை சொல்றார். பிரச்சனையோட முடிச்சு எங்க இருக்கு? நம்மளை அறியாததுல தான் இருக்குது. நம்மளை அறிஞ்சிட்டா எல்லா பிரச்சனைக்கும் முடிவு வந்துடும். அடுத்து பகவான் பொதுவாக சொன்னது, அத்வைதத்துல 2 கட்சி இருக்கு. ஒண்ணு திருஷ்டி சிருஷ்டி கட்சி, இன்னொன்னு சிருஷ்டி திருஷ்டி கட்சி. இது இரண்டும் தெரிஞ்சதுதான். தாந்திரிக அத்வைதம்னு ஒண்ணு இருக்கு. அதுவே மூணு முதல். அதாவது உயிர், ஜீவன், கடவுள் ஈஸ்வரன், உலகம் மூணையும் ஒத்துப்பா. இதுல தாந்திரிக அத்வைதத்துல அவளோட பிரகாரம் இந்த 3 முதலும் உண்மை. அது மட்டும் இல்ல, இந்த 3 முதலுக்கும் அதீதமாகவும் உண்மை இருக்கும்பா. இதுதான் தாந்திரிகளின் அத்வைதம். உண்மையிலேயே உண்மையை வரையறுக்க முடியாது. இந்த 3 முதலும் பர உண்மைக்கு வேறா இல்லை. எல்லோரும் கடவுள், அதாவது சத்தியம் எங்கும் நிறைந்த பொருள்னு ஒத்துக்கிறா. அப்போ ஈஸ்வரன் ஜீவன் அப்படிங்கிறதுக்கு உள்ளேயும் இருக்கணுமே. அதனால ஜீவன் அழிவில்லாம எப்பவும் இருக்கிற பொருள் தான். உண்மையிலேயே ஜீவன் கிஞ்சிக்கிய ஞானம் உடையவன். கிஞ்சிக்கிய ஞானம்னா குறைவான ஞானம் உடையவன் இல்ல. உண்மையிலேயே ஜீவன் கிஞ்சிக்கிய ஞானம் உடையவன் இல்ல. கிஞ்சிக்கியத்துவம் அவனாலே கற்பிக்கப்படுறதுதான். அதாவது எனக்கு தெரியாதுங்கிறது இவனுடைய கற்பனை தான். இவனுக்கு தெரியாதது இல்லை, இவனுக்கு தெரிஞ்சதுதான். ஆனா அது அவனுடைய கற்பனையினால எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றான் அப்படிங்கிறார்.
ஜீவன் சர்வஜத்துவம் வாய்ந்தவன் தான். அவனுடைய ஞானத்தின் வரம்பு எதுன்னா மௌனம்தான். இந்த உண்மையை தட்சிணாமூர்த்தி வெளிப்படுத்துறார். மும்மதலை உண்மைன்னு சொல்றவா அதை இன்னும் அனுபவிக்கிறான்னு தான் அர்த்தம். அகந்தையோட தன்மை அது. இறைவனின் உருவங்கள் நுணுக்கமா சொல்லப்பட்டிருக்கு. அந்த நுணுக்கங்கள் பர உண்மையை குறிக்கும். தான் சத்தியம். சைவ சித்தாந்தம் வேதாந்தம் எல்லாம் பொதுவிலே ஒண்ணுதான். இல்லைன்னா ஆச்சாரியார் அத்வைதத்துல பெரிய வித்து. ஏன் இத்தனை ஸ்தோத்திரம் பண்ணணும்? தெரியாமலா பண்ணுவா? தெரிஞ்சுதான் எல்லாம். ஆதிசங்கரர் சொல்றாரு. ஆதிசங்கர் கிட்டத்தட்ட 114 நூல்கள் எழுதியிருக்கிறாரு. இந்த பகவத்கீதை பிரம்மசூத்திரத்துக்குள்ள வியாக்கியானங்கள் எல்லாம் சேர்த்து 114. 114ல கிட்டத்தட்ட பாதி 52 தோத்திர நூல்கள் தான். ஏன்னா அந்த நிலையில இருக்கிறவங்களுக்கு அதுல இருந்துதான் கடந்து அவங்க வரணுங்கிறதுனால அவங்களுக்கும் ஒரு வழியை காமிச்சு வச்சிருக்கிறார். இல்லாட்டி அவர் எதுக்கு அதை செய்யணும்? அதான் சொல்றாரு, உருவம் ஒரு குறியீடு. இந்த நாம ரூபத்துக்கு பின்னாலே இருக்கிறது தான் சத்தியம். சைவ சித்தாந்தம் வேதாந்தம் எல்லாம் பொதுவில் ஒண்ணுதான். இல்லைன்னா ஆச்சாரியர் அத்வைத்திலே பெரிய வித்து, அதாவது ஞானி. ஏன் இத்தனை சோத்திரம் பண்ணணும்? தெரியாமலா பண்ணுவார்? தெரிஞ்சுதான் எல்லாம். யாரோ கேட்டார், ஹிருதயம்னா என்ன? பகவான் அனுபவமாவே விசாரிக்க தெரிஞ்சுக்கோங்க. நம்ம யாருன்னு விசாரிக்கணும். விசாரணை ஞானத்துல முடியும். ஹிருதயம் தன்னோட வேலையை தானா செய்யும். ஹிருதயம்தான் ஞானஸ்தானம். அது உள்ளே வெளியே அப்படி இப்படி எல்லாம் இல்லை. மூன்று ஐரோப்பிய பெண்மணிகள் எசாபிக்கல் கான்ஃபரன்ஸுக்கு வந்தவர்கள். அவர்கள் கேட்டது, மொத்த உலகமும் சரியாத்தான் இருக்கா, இல்லை தவறா இருக்கா? நாம தான் சரி பண்ணணுமா? பகவான், எல்லாம் சரியாத்தான் இருக்கு, நாம தான் தவறி இருக்கிறோம். நம்மளை சரி பண்ணி கொண்டா எல்லாம் சரியாத்தான் இருக்கும்னு தெரியும். தூங்கும்போது நாம எப்படி இருக்கிறோம்ங்கிறது அனுபவிச்சு பார்க்கறதுக்கு ஏதும் விசேஷ பயிற்சி இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. தூங்கும்போது நாம் எப்படி இருக்கோங்கிறத அனுபவிச்சு பார்க்கறதுக்கு ஏதாவது விசேஷ பயிற்சி இருக்கா அப்படின்னு வந்தவங்க கேட்குறாங்க. பகவான், எந்த பயிற்சியும் இல்லை. எல்லோரும் சுகமா தூங்கினோம், ஒன்றும் தெரியலேங்கிறோம். ஒன்றும் தெரியலேங்கிறது தான் தூக்கத்தோட அனுபவம். கேள்வி, உலகத்துல இருக்கிற துன்பத்துக்கெல்லாம் காரணம் என்ன? அதை எப்படி சரி பண்றது? பகவான், உன்னை யாருன்னு தெரிஞ்சு கொண்டா போதும், உண்மையை உணர்ந்தா போதும். புரியுதுல்ல? நல்லவங்களா இருக்கிறவங்க எல்லாம் அவங்க கேட்பாங்க. நல்லவங்கன்னா புத்திசாலிங்கன்ட்டு இல்லை. உலகத்துல நீதிப்படி அவங்க நல்லவங்களை தவிர அவங்க எல்லாம் ஞானிகள், அறிஞர்கள், உண்மையை உணர்ந்தவர்கள் இல்லை. அந்த மாதிரி இருக்கிறதுனால உலகத்துல இருக்கிற துன்பத்துக்கெல்லாம் காரணம் என்ன? அதை எப்படி சரி பண்றது? உன்னை யாருன்னு தெரிஞ்சு கொண்டா போதும், உண்மையை உணர்ந்தா போதும். எப்படி ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னா, உன்னை யாருன்னு என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம்? இருக்கிறது ஒரே உணர்வு, ஆத்மா ஒண்ணுதான் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? ஆத்மாவுக்கு அந்நியமா பிரபஞ்சமே இல்லை. பிரபஞ்சமே இல்லைங்கும்போது பிரபஞ்சத்திலே யாரோ கஷ்டப்படுறாங்க, தப்பு நடக்குது, தவறு நடக்குதுன்னுட்டுலாம் சொல்றதுக்கு எங்க ஸ்பேஸ் இருக்குது? அதனால எல்லாத்துக்கும் ஒரே விடை உண்மை அறிதல் தான். நம்மை நாம்னுட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா உலக பத்தி கவலையப்பட வேணாம். நம்ம இப்ப உலக விவகாரங்களை பேசி 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 நம்ம அறியாமை திடப்படுத்திக்கிறோம். இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதை பத்தி இது சரி இன்னும் தப்பு இன்னும் பல விதமா நம்ம இது பண்ணி எத்தனையோ விதமாலாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். பட் இதெல்லாம் உண்மையா?
உண்மைன்னு சொன்னாக்கா இந்த 8 மணி நேரம் தூங்கும் போதும் அது தெரியணுமே, உண்மைன்னு தெரியணும். அந்த உண்மை தெரியணுமே. அந்த 8 மணி நேரத்துல இல்லங்கும்போது, நீங்க தூங்கிட்டே இருக்கிறீங்கன்னு வச்சுங்க. அப்ப இந்த உலகமே இல்ல. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 1 மாசம் நீங்க தூங்குறீங்க, கும்பகர்ணன் கணக்கா. அப்போ 1 மாசம் உலகம் இல்ல. அதுபோல நீங்க அறியாமையில தூங்கிட்டீங்கன்னாக்கா, அறிவுல விழிச்சு இருந்தீங்கன்னா, அப்ப இருக்கிற பொருள் ஒரே உணர்வு, நான்கிற உணர்வு ஒண்ணு தான் இருக்குது. அங்கே ஒரு உலகம்னு இல்ல. அங்கே இத்தனை கூத்தெல்லாம் ஒண்ணும் நடக்கவும் இல்ல. யாரும் தப்பு செய்யறதுக்குன்னுட்டு இங்க ஆளே முதல்ல இல்ல. தப்பு, சரின்னு சொல்றதுக்கு அது பிரிச்சு பார்க்கறதுக்கு வேண்டிய அவசியமும் இல்ல. அந்த உணர்வுமே இல்ல. அதுதான் உலகத்துல இருக்கிற துன்பத்த தீர்க்கறதுக்கெல்லாம் ஒரே வழி என்னன்னு சொன்னா, விவகார நிலையில தீர்க்கவே முடியாது. நீங்க எத்தனை தான் தலைகீழ நின்னாலும், விவகார நிலையில நீக்கவே முடியாது. ஏன்னா, இப்ப உங்களுக்குள்ள புராணம் நம்ம படிக்கக்கூடிய புராணங்கள் ஆகட்டும், ராமாயணம், மகாபாரதம், இதெல்லாம் இது இருக்கிற காலத்துல, நடந்த காலத்துல கடவுளே அவதாரம் எடுத்து வந்திருந்தாங்க. ஞானிகள்லாம் இருந்து நிறைய போதிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. அவங்க மத்தியில கிருஷ்ண பகவானே இருக்கும்போது, அவருக்கு முன்னாடியே இந்த ஏகத்தனம், தப்பு, தண்டாவெல்லாமும் நடந்தது. அதெல்லாம் எங்க நடந்ததுன்னா, விவகாரத்துல தான் நடந்தது. கற்பனையில நடந்தது. உண்மையிலேயே அந்த நேரத்துல தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்துல லயித்து இருந்தவனுக்கு கிருஷ்ண பரமாத்மாவும் இல்ல, அங்கே துரியோதனனும் இல்ல, அங்கே பீமனும் இல்ல, அர்ஜுனனும் கிடையாது. அங்கே யாருமே இல்ல. அவன் விழிப்பு இந்த அறிவை இழந்த விழிப்பு நிலை. அதாவது தன்னறிவை இழந்த ஜாகிரத சொரூபத்துல வரும்போது விவகாரத்துல இவ்வளவும் நடக்குது. அதுல சரி பண்ணணும்னா சரி பண்ண முடிஞ்சுதா? முடியவே இல்லையே. 18 அட்சவுனி சேனையும் அழிஞ்சு உலகமே அழிஞ்சு போச்சு அப்போ. காரணம் துரியோதனன் போல இந்த கெட்டவர்கள்னால அழிஞ்சுது அப்படின்னு சொன்னோம். இப்ப அது அழிச்சாக்கா கிருஷ்ணனே அழிக்க வேண்டியதுதானே. அதை சரி பண்ண வேண்டியதுதானே. இல்ல. ஆனா அதனால உலகத்துல விவகார திசையில இருந்து நம்ம சரி பண்ணணும்னா சரி பண்ணவே முடியாது. ஏதோ அந்த அளவுக்குள்ள ஒவ்வொரு ஏரியாவுல ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கின்னு ஏதோ பண்ணிக்கிட்டு நான் சரி பண்ணேன், நான் நல்லது பண்ணேன், கெட்டது பண்ணேன்னு பேசிக்கிட்டு இருப்போம். அது எல்லாமும் கற்பனை சேர்ந்ததுதான். அதனால உண்மையிலேயே உலகத்துல இருக்கிற துன்பத்தை நீக்கணும்னா நம்ம சரி பண்ணிட்டு நாம் நாமாக இருக்க வேண்டும். நாம் இந்த பிரபஞ்சத்தை சார்ந்தவங்க, பிரபஞ்சம்னு ஒண்ணு இல்ல. பிரபஞ்சத்தை சார்ந்த தேகம்ங்கிற உணர்வும் இல்ல. அதுக்கு அந்நியமா இருக்கக்கூடிய ஏகத்துவமான அந்த அதீதமான உணர்வு, ஆனந்த உணர்வு அது ஒண்ணுதான் நான் அப்படிங்கிறத திருஷ்டியில நம்ம இருந்தோம்னு சொன்னாதான் துன்பம்ங்கிறது இல்லை அப்படிங்கிறது சாத்தியமாகும். இல்லாட்டி துன்பம் இல்லைங்கிறது ஒரு காலத்திலையும் சாத்தியமாகாது. உன்னை யாருன்னு தெரிஞ்சுட்டா போதும், உண்மையை உணர்ந்தா போதும். கேள்வி சீக்கிரம் ஞானம் அடைஞ்சா சீக்கிரமா உலகத்துக்கு உதவலாம்ல. அதுக்கு என்ன பண்ணணும்? ம்? இதெல்லாம் ஒரு நல்லவன் தான் கேட்கிற கேள்வி. நல்லவன் கேட்கிற கேள்வியா இருந்தாலும் புத்திசாலித்தனமான கேள்வியா இல்ல. பகவான் என்ன சொல்றாரு? நாம நினைக்கிறத நம்மளால செய்ய முடியலைன்னா மேலே இருக்கிற பரம்பொருள் கிட்ட நாம ஒப்படைச்சிடணும். அவன் நம்மளையும் உலகத்தையும் பார்த்துப்பான். அதாவது சீக்கிரம் ஞானம் அடைஞ்சா சீக்கிரமா உலகத்துக்கு உதவலாம்ல. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கறதுக்கு, உன்னால முடியல, நான் இவ்வளவு சொல்லி ஞானம் வரல உனக்கு, நாம நினைக்கிறத நம்மளால செய்ய முடியலன்னா, அதாவது இந்த உலகத்துக்கு உதவ முடியலன்னா மேலே இருக்கிற பரம்பொருள் கிட்ட நம்ம ஒப்படைச்சிட்டணும். அவர் நம்மளையும் உலகத்தையும் சேர்த்து பார்த்துப்பார் அப்படின்ட்டார். இது ஒரு பதில். இன்னொரு பதில், இதே கேள்வி ஒருத்தர் கேட்டார். நான் உங்ககிட்ட உபதேசம் பெற்று ஞானம் அடைஞ்சு உலகத்துக்கு உதவலாமா அப்படின்னு. நீ முதல்ல ஞானத்தை அட, அப்புறம் உலகம்னு ஒண்ணு இருந்தா நீ அந்த உலகத்துக்கு உதவு அப்படின்னுட்டு அவருக்கு அப்படி பதில் சொன்னார். இங்க என்ன சொல்றாரு? இந்த விவகார திருஷ்டி உங்ககிட்ட இருக்கிறதுனால உன்னால முடியாது. இந்த 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 நிலையிலே உனக்கு இந்த உலகத்தை சிருஷ்டிச்சவன்ட்டு ஒருத்தன் இருக்கிறான். அதனால அவன்கிட்ட ஒப்படைச்சிட, அவன் பார்த்துக்கட்டும். உன்னாலலாம் ஒண்ணும் பண்ண முடியாது. நீ ஏதோ பண்ணி பார்த்த முடியலன்னு தானே இந்த கேள்வி கேட்கிற. அதனால நீ கவலையப்படாத.
எவன் படைச்சானோ அவன் பார்த்துப்பான்ட்டு உன்னையும் சேர்த்து பார்த்துப்பான். அதனால அவன்கிட்ட ஒண்ணு ஒண்ணு ஒப்படைச்சுட்டு நீ அ மனசுல எந்த விதமான விசாரமும் இல்லாம இரு. அப்படி அப்படின்ட்டு சொல்றார். எது மனிதனின் லட்சியம்? கேள்வி. தன்னை எறிதல். ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டார். ஏன்னா எல்லா லட்சியத்துக்கும் அடிப்படை லட்சியம் இதுதான். நம்ம இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னது போல, நம்ம அறிந்தோம்னு சொன்னாக்கா, இங்க சுக துக்கம்ங்கிற அனுபவத்துக்கே வேலை இல்ல. அது அது ரொம்ப பரமசுகம்னு சொல்றது எங்கன்னு சொன்னாக்கா, இந்த அறியாமை காலத்துல இருந்த துக்கத்த நம்ம மனசுல வச்சுண்டு நம்ம சொல்றோம். அது மனசுக்கு தோன்றிய ஒரு அனுபவமா தான் இருக்குமே தவிர, மனசு கடந்த அனுபவம் இல்ல அது. அது வெளியில வந்து சொல்றது. அது அனுபவம் முழு அனுபவம் இல்ல. அனுபவத்த பத்தி பேசுறது. அதனால அந்த மனசு கொஞ்சம் சுத்தமா இருக்கிறதுனால, அது சொன்ன உடனே ஏதோ ஒண்ணு புரிஞ்சது போல நமக்கு தெரியும். இது நான் சுகமா இருந்தேன்னு சொல்றது யாரு? சுகமா இருந்து சுகஸ்வரூபமாவே இருக்கக்கூடிய ஆத்மாவா வந்து சொல்லுது. ஆத்மாவுக்கு தான் வாய் இல்ல, வார்த்தை இல்ல. அதுக்கு அந்நியமா ஒண்ணும் இல்ல. யார்ட்ட போய் சொல்லுது அது? எந்த எந்த வார்த்தைய வச்சுக்கிட்டு அது சொல்லுது? எந்த மொழியில சொல்லுது? அதனால அது ஒண்ணும் சொல்லவே இல்ல. அப்ப என்ன சொல்லுதுன்னா, அந்த மனசு தான் சொல்லுது. மனசு நம்ம விட்டு போகாம சுத்தமா இருந்தது அந்த நேரத்துல. அந்த மனசு வந்து சுகத்த அனுபவிச்சுது. பகவான் பக்கத்திலேயே இருந்த சுகத்த அனுபவிச்சுது. அத விட்டு வெளியில வந்துட்டுது. வாசனை வேகத்துல அத விட்டு வெளியில வந்துட்டு, நான் சுகமா இருந்தேன். நான் பரமானந்த சுரூபமாகவே இருந்தேன். அப்படின்னுட்டு சொல்லுது தவிர, அது சொல்றது வந்து மனசு தான் சொல்லும். அதாவது சிதாபாசம் தான் சொல்லுவான். ஆத்மா சொல்லாது. பிரம்மம் பிரம்மம் வந்து சொல்லாது. அந்த வித்தியாசத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அதான் அவர் என்ன கேட்கிறாருன்னு சொன்னா, எது மனிதன் லட்சியம்? தன்னை அறிதல். இந்த தன்னை, இந்த ஆத்மாவ அறிஞ்சிட்டோம்னாக்கா, எல்லா துக்கத்துக்கும் முடிவு ஏற்பட்டு போச்சு. அதாவது விவகார திசையில நம்ம கற்பனை பண்ண துக்கம் எல்லாம் அடிபட்டு போச்சு. செய்ய வேண்டியது எதுவும் கிடையாது. இத செஞ்சு விட்டு போனது, ஐயோ! இத செய்யலையே அப்படின்னு நினைக்கிறதுக்கு இடம் இல்ல. இத செஞ்சு ஆகணுமே. மனைவி இருக்கா, மக்கள் இருக்கா, அவங்கள காப்பாத்தணுமேன்னு நினைக்கிறதுக்கு அங்க மனைவி கிடையாது, மக்கள் கிடையாது. அங்க எனக்கு அறியாமை இருக்குது, அத நீக்கணுமே. நம்ம பள்ளிக்கூடத்துல சேரணுமே, காலேஜ்ல சேரணுமே, இல்ல வந்து ஞானம் பெறுறதுக்கு குருகிட்ட போகணுமே. எந்த விதமான விவகாரத்துக்கும் இல்ல. ஏன்னா நீ பூரண உணர்வு நிலையில இருக்கிற. அது எப்போ அப்பதான் எப்பவோ வந்து நீ இருக்கிறன்ட்டு இல்ல. இது இப்பவே தான் இருக்கிற. இப்ப இருக்கும்போதே என்ன ஆகுது, இந்த மனம் வாசனை வசத்தினால மனம் வந்து அத உணராம அத அடையறதுக்கு பேசிக்கிட்டு இருக்கு. பெரியவங்க சொன்னத கேட்கறது வந்து உண்மைன்னு புரிஞ்சுக்குது. புரிஞ்சுகிட்டு அப்பப்ப எட்டி எட்டி பார்த்துட்டு, அந்த சுகப்பட்டு வந்துருது. அந்த சொரூபமாவே நிக்க முடியல அதனால. அதனால அது இப்பவும் எப்பவும் இருக்கு. இப்பவும் இருக்குது. அதுதான் லட்சியம். அந்த இத அடையிறது தான் லட்சியம். எல்லா ஜீவராசிகளுடைய லட்சியமும் இதுதான். ஆனா, மனிதன் ஒருத்தனால தான் இத வந்து அடைய முடியும். மற்ற ஜீவராசிகளுக்கு இந்த ஆசை இருக்குது. இந்த நோக்கம் இருக்குது. தெரியாமலே இன்டென்ஷனலி தே ஆர் ஆல் ஸ்ட்ரைவிங் ஃபார் திஸ் ஸ்டேட்டஸ் ஆஃப் ரிலீஸ். மோட்சம் அனுபவம்ங்கிறது எல்லாருக்கும் அதுதான் தேடுறோம்னு தெரியாம சுகத்த தேடிக்கிட்டு இருக்கு. மனுஷன் ஒருத்தன் தான் அததான் தேடுறோம். அதுதான் மோட்சம். அது வந்து வேற வழியில சுகத்துல இல்ல. விஷய சுகங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. விஷய சுகத்துக்கு எது ஆதாரமோ, அதுவாகவே பூரண சுகமா இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது மனுஷன் ஒருத்தனால தான். அதனால தான் இதுதான் லட்சியம் அப்படின்ட்டு ரொம்ப சுருக்கமா ஒரே வரியில சொல்லிட்டார். அடுத்து டாக்டர் ஜி.ஹெச். லீஸ் ஒரு டச்சு இளைஞர் கேட்டார். எனக்கு ஆழ்ந்த தூக்கத்துல சமாதி அனுபவத்துல இருக்கிற மாதிரி தோணுது. அப்படியா? பகவான் விழிப்புல இருக்கிற நான் தான் இந்த கேள்வி கேட்கிறது. தூங்கும்போது இருக்கிற நான் இல்ல. விழிப்பு நிலையில தூக்கத்துல எப்படி இருக்கோமோ அப்படி இருக்கிறதுக்கு பெயர் தான் தூங்காம தூங்குற சமாதி. அதாவது விழிப்பு நிலையில தூக்கத்துல எப்படி இருக்கிறோமோ அப்படி இருக்கிறதுக்கு பெயர் தான் தூங்காமல் தூங்குவது. எப்படி இது தூக்கத்துல இருக்கிறோம்? விழிப்புல இருக்கிற நான் தான் இந்த கேள்வி கேட்குது. தூக்கத்துல இருக்கிற நான் கேட்கறது கிடையாது.
ஏன்னாக்கா அங்கே நான்கிற அனுபவம் இல்லை, அங்கே உலகம் இல்லை. அதனால அங்கே கேள்வி கேட்கறதுக்குன்னுட்டு ஆளே இல்லை இங்கே. ஆனா அந்த ஆள் விடுதலை பெற்ற ஆள் இல்லை, ஞானத்துல உலகமே இல்லைன்னுட்டு அறிந்து கொண்டு இருக்கக்கூடிய நான் ஆள் இல்லை. ஆனாக்கா உலகமே இல்லைங்கிற அனுபவத்தோட இருக்கிற நான் ஆள். அது விழிக்கும் போது இந்த அனுபவம் இருந்தது இல்லையா, அந்த அனுபவத்தை அறிவுபூர்வமா அனுபவமாக்கணும். அப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் தூங்காமல் தூங்குற சமாதி அப்படின்ட்டு பகவான் விளக்கம் சொல்றார். அப்படி சமாதியில இருந்தா சந்தேகம் எல்லாம் வராது. சமாதி நம்முடைய சுபாவம். சமாதிங்கிறது எப்போ அடையிறது இல்லை, முயற்சி பண்றது இல்லை, அதுதான் நம்முடைய சுபாவம். அதுதான் பகவான் உள்ளது 40 சொல்றாரு, சித்தமாய் உள்ள பொருளை தேர்ந்திருத்தல் சித்தியாம். சித்தமாய் உள்ள பொருள் எதுன்னா ஆத்மாதான் சித்தமா இருக்கிறது. சர்வ சித்தம்னு சொன்னாக்கா ரெடியா சர்வசதா காலமும் இருக்கிறது. அது புதுசா அடையிறது இல்லை. சித்தமாய் உள்ள பொருளை தேர்ந்திருத்தல், அதுதான் நான் என்று தேர்ந்து இருத்தல் சித்தியாம். அதுதான் சித்தின்னு சொன்னாக்கா, அதாவது சித்தின்னா முயற்சி பண்ணி அடையக்கூடியது. உண்மையிலே முயற்சி பண்ணி அடைய வேண்டியது இல்லை, முயற்சி பண்ணி பலவிதமான சாதனைகள்லாம் செஞ்சு அடையக்கூடியது அப்படின்ட்டு ஏதாவது ஒண்ணு இருந்தா அது இது ஒண்ணுதான். மற்ற பிற சித்தியெல்லாம் சொப்பனமார் சித்திகளே, நித்திரை விட்டு ஓர்ந்தால் அவை மெய்யோ அப்படின்னுட்டு மற்ற சித்திகளை பத்தி சொல்லுவார். மற்ற சித்திகள்னா நம்ம எவ்வளோ பேர் சித்தர்கள் இருந்திருக்கிறாங்க. இதுல வானத்துல நடக்கிறது, தன்னை காற்றா மாத்திக்கிறது, தண்ணீர்லயே மாசக்கணக்கா இருக்கிறது, நெருப்புல குதிக்கிறது, இப்படியெல்லாம் எதெல்லாம் பண்ணியிருக்காங்க. மண்ணை எடுத்து பொண்ணாக்கி காமிக்கிறது, இப்படின்னு எத்தனையோ சித்திகள்லாம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சித்திகள் சாத்தியம்தான். மனசை ஒருமுகப்படுத்தி செய்யும் போது இதெல்லாம் சாத்தியம்தான். நம்மால செய்ய தெரியலைங்கிறதுனால செய்ய முடியாதுங்கிறதுலாம் இல்லை. இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா செய்யக்கூடிய இது. ஆனா அதுக்கு பயிற்சியும் கால செலவும் வேணும். என்ன பண்ணாதான் என்ன, இப்போ எல்லாமே பஞ்சபூதத்துக்குள்ளதான் அடக்கம். மண்ணை பொண்ணாக்கினாலும் என்ன, அதுவும் அந்த இதே பஞ்சபூதத்துக்குள்ளதான் ஒண்ணு தானே. நம்ம அதுக்கு தனித்தனியா மதிப்பு கொடுத்ததுனால ஆஹா இதை இப்படி பண்ணிட்டோம் அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னுட்டு அதை சித்தி, அந்த சித்தி நமக்கு இல்லை இவர்கிட்ட இருக்குன்னுட்டு அவங்கள சுத்தி சுத்தி ஏதோ எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். அவர் அதெல்லாம் சித்தி இல்லை, சித்தி சத்தமாய் உள்ள பொருளை சேர்ந்திருத்தல் சித்தியாம். பிற சித்தியெல்லாம் சொப்பனமார் சித்திகளே, நித்திரை விட்டு ஓர்ந்தால் அவை மெய்யோ. நம்ம கனவுல ஆகாயத்துல பறக்கிறது போலவும் என்னென்னமோ செயல்கள் எல்லாம் செய்யறது போலவும், 2 கையிலையும் 2 யானையை தூக்கி மோதி சாகடிக்கிறது போல எப்படி எல்லாமா கற்பனை நடக்குது. அதெல்லாம் வீழ்த்த பிறகு அது எல்லாமே பொய். அதை போலதான் மற்ற சித்திகள்லாம் அந்த மாதிரி பொய் தான். ஆனா ஒரே சித்தி என்னன்னா, தான்கிறத உணர்ந்து தன்னில் அடங்குவது. அதுதான் பெரிய சித்தி. காரணம் என்னன்னா, பல பிரிவுகளில் ஏற்பட்ட மோகத்தினால நான் தேகி அப்படிங்கிற அனுபவத்தோட ஒரு பலத்தினால திருப்பி திருப்பி உலகம் சத்தியம்னே நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அதுல இருந்து விடுபடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால அதுதான் அதை விடுபட்டு நேத்தின்னு சொல்லி எல்லாத்தையும் களைந்து அதுவாகவே இருக்கிற நிலை இருக்கிறதுன்னா அதையும் ஒரு சித்தி அப்படின்னு சொல்லலாம், அவ்வளவு கஷ்டப்பட்டு அடையறதுனால. ஆனா உண்மையில பார்த்தா அடைஞ்ச பிறகு பகவான் சொன்னது போல ஐய இதுதானா, இதுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறாப்புல ஒரு உணர்வு நிச்சயமா ஏற்படும். அதுதான் பகவான் ரொம்ப அழகா சொல்றார். ஆழ்ந்த தூக்கத்துல சமாதி அனுபவத்துல இருக்கிற மாதிரி தோணுது அப்படியா அப்படின்னு கேட்கறதுக்கு, விழிப்புல இருக்கிறது நான் தான் இந்த கேள்வி கேட்கறது. தூங்கும் போது இருக்கிற நான் கேட்கறது இல்லை. விழிப்பு நிலையிலே தூக்கத்துல எப்படி இருக்கோமோ அப்படி இருக்கிறதுக்கு பெயர் தான் தூங்காமல் தூங்குறது. அப்படி சமாதியில இருந்தா சந்தேகம் எல்லாம் வராது. சமாதி நம்முடைய சுபாவம். நாம இருக்கோம்னு 3 நிலையிலையும் மாறாம இருக்கு இல்லையா, அதுதான் சமாதி. சமாதி 3 நிலைமைக்குள்ளேயும் வர்றதில்லை. சமாதி மேலதான் 3 நிலைமையும் இருக்குது. அதாவது சமாதி ஆழத்துல இருக்க அது மேல அலைகள் போறது போல அது மேலேதான் இந்த 3 விதமான அவஸ்தைகளும், ஜாக்கிர அவஸ்தை, சொப்பனாவஸ்தை,
நித்ராவஸ்தை எல்லாம் அது மேல சமாதி மேல வந்துட்டு போயிட்டு இருக்கு. உள்ள சமாதி தான் இருக்கு. 3 அனுபவ நிலையிலையும் ஆதாரமா இருக்கிறது சமாதி தான். அதை நம்ம கவனிக்கிறது இல்லை. நம்ம மேல இருக்கிற அலையை கவனிக்கிறாப்புல கடல் ஆழத்துல இருக்கிற சலனமற்ற அந்த அமைதியை நம்ம கவனிக்கிறது இல்லை. சலனத்தை பார்த்து மயங்கி இதுதான் சத்தியம்னுட்டு நம்ம விழிப்புல இடைவிடாம சமாதியில இருந்தா, அதாவது விழிப்பு காலத்துல இடைவிடாம சமாதியில இருந்தா தூங்கும் போதும் சமாதி இருக்கும். இதுக்கு அர்த்தம் விழிப்புல நாம் யாருன்னு தெரிஞ்சா தூக்கத்திலேயும் நாம் எப்பவும் மாறாமல் இருக்கிறோம்ங்கிற உண்மை பிடிபடும். சமாதி எல்லாம் புதுசா இனி வர்றதில்லை. உணர்வு தான் சமாதி. அதாவது விழிப்புலேயும் தூக்கத்திலேயும் கனவிலேயும் மாறாம இருக்கிற நான்கிற உணர்வு தான் சமாதி. அதாவது கேள்வி என்ன கேட்டாரு, எனக்கு ஆழ்ந்த தூக்கத்துல சமாதி அனுபவத்துல இருக்கிற மாதிரி தோணுது, அப்படியா அப்படின்னு கேட்டதுக்கு இவ்வளவு விளக்கத்தையும் சொல்லிட்டு, அந்த உணர்வு தான் சமாதி. அதாவது விழிப்புலையும் தூக்கத்திலேயும் கனவுலேயும் மாறாம இருக்கிற நான்கிற உணர்வு தான் சமாதி. இந்த உணர்வு எப்படி இருக்கும்னுட்டு எல்லாம் மறுபடியும் கேட்க போனாதான் குழப்பம் வந்துடுது. இதை புரிஞ்சுட்டு அதுவாகவே இருந்துட வேண்டியதுதான். அதுதான் முடிந்த முடிவான உபதேசமா இருக்க முடியும். அடுத்தாப்புல கேட்கிறார் ராமகிருஷ்ண மிஷன் லட்சுமண பிரம்மச்சாரி கேட்டார், நம்மளோட நினைப்புக்கெல்லாம் நம்மளை சாட்சியா பாவிக்கலாமா? நம்மளோட நினைப்புக்கெல்லாம் நம்மளை சாட்சியா பாவிக்கலாமா? பகவான், சாட்சித்துவம் நம்மளோட சுவாவம் இல்லை, அது ஒரு பாவனை, ஒரு உபாயம். மனசை அடக்கிறதுக்கு நாம பாவிச்சாலும் பாவிக்கலைனாலும் ஆத்மா சர்வசாட்சி. ஒரு உபாயம் மனதை அடக்கிறதுக்கு நாம பாவிச்சாலும் பாவிக்கலைனாலும் ஆத்மா சர்வசாட்சி. சாட்சி பாவம் மனம் அடங்கிறதுக்கான உபாயமே தவிர நாம அப்படி பாவிக்க வேண்டியது இல்லை. நாம எப்பவும் இருக்கிற மாதிரி இருக்க வேண்டியது தானே, அதுதான் சிறந்தது. புரியுறதா? இன்னொரு சொல்றேன். அவர் என்ன சொல்றாரு கேட்கிறாரு, நம்மளோட நினைப்புக்கெல்லாம் நம்மளை சாட்சியா பாவிக்கலாமா? இந்த சாட்சி பாவம்ட்டு சாஸ்திரத்துல சொல்லுது, நம்ம சாட்சின்னு சொன்னா ஏதோ நிகழ்ச்சி நடக்கும்போது அந்த நிகழ்ச்சியில் நேரடியா நம்ம சம்மந்தப்படாம நம்ம தனியா நின்று அதை பார்க்கறது போல நமக்கு ஒரு அறிவு வருது. சாட்சின்னு சொன்னோன்னா அப்படிதான். ஒரு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருந்தான். நாளைக்கு கேட்டாக்க நீ தான்ப்பா சாட்சியா, அவன் எவன் முன்னாடி அடிச்சான், எவன் யாரு கீழே முதல்ல விழுந்தது, நீ தானே பார்த்துக்கிட்டு இருந்த, நீ தான் சாட்சி சொல்லு அப்படின்னு சொல்றாப்புல நமக்கு எண்ணம் வரும். சாட்சின்னு உடனே அந்த மாதிரி எண்ணம் தான் வரும். அதாவது நிகழ்வு நடக்குது, அந்த நிகழ்வுல நம்ம டைரக்டா சம்பந்தப்படாம அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நம்ம ஒரு பக்கமும் சாரல, இவன் சரி அவன் தப்பு அப்படிங்கிற எண்ணம்லாம் கிடையாது. ஜஸ்ட் வி சி சம்திங் ஹேப்பனிங், அதைத்தான் சாட்சிங்கிறோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். உண்மையில பார்த்தாக்கா ஆத்மா சாட்சி அந்த மாதிரி ஒரு சாட்சி இல்லது. ஆத்மாவுக்கு அந்நியமா ஒண்ணுமே இல்லைங்கும் போது அதுல என்ன கால தேச வஸ்து பரிச்சேதமற்ற நிலை அது. ஒரு நிகழ்ச்சி நடக்கணும்னா ஒரு காலத்துலதான் நடக்கணும். நிகழ்ச்சி நடத்தணும்னா 2 வஸ்துக்கள் இருக்கணும், அதாவது 2 ஆள் இருக்கணும், 2 வஸ்துக்கள் இருக்கணும், தேசம் இருக்கணும், ஒரு இடம் இருக்கணும். ஒரு இடத்துலதான் அந்த நிகழ்வு நடக்கும். ஆகவே கால தேச வஸ்து பரிச்சேதமாகி ஆத்மாவில் நிகழ்வுங்கிறதுக்கே இடம் இல்லை. அதனால அந்த நிகழ்வை பார்க்கறதுக்குன்னுட்டு பார்த்துக்கிட்டு இருந்தான் ஒருத்தன் சாட்சியா அப்படின்னு சொல்றதுக்கும் இங்க இடம் இல்லை. அப்ப ஏன் சாட்சின்னுட்டு நம்ம சாஸ்திரத்துல அது சொல்லுதுன்னு சொன்னா, நம்ம உலக விவகாரத்துல எப்படி எவ்வளவு விவகாரம் நடந்தாலும் நம்ம அதுல கலந்துக்காம, எப்படி சண்டைகள் நடந்தாலும்
சண்டை சரிதானா இப்போ இல்லையாங்கிறத பத்தி விசாரிக்காம, யார் அடிச்சா, யார் போனா, யார் மேல குற்றம், எந்த விதமான பாவனையும் இல்லாம ஜஸ்ட் பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறான். அவன் யார் வின் பண்ணாலும், யார் உத வாங்கினாலும், யாரு தோத்தாலும் இவனுக்கு கவலை கிடையாது. இவனுக்கு சம்பந்தமே இல்லையே. அத போல இந்த ஆத்மாவானது உலகம் உண்மைங்கிற விவகார திருஷ்டியில உண்மைங்கிற நிலையில ஏற்படுறதெல்லாம் தன் பந்தப்படாம பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னுட்டு சொல்றதுக்காக, ஒரு சூக்ஷ்மமா சொல்றதுக்காக ஆத்மாவை சாட்சின்னு சொன்னான். நம்ம சமயத்துல இதுல சில பேருக்கு ரொம்ப குழப்பம் இருக்கும். இது சாட்சின்னு சொல்லும்போது நம்ம விவகார திருஷ்டியில உள்ள சாட்சி போல நம்ம அதை கற்பனை பண்ணோம். உண்மையில பார்த்தா அது சாட்சிங்கிற அர்த்தம் அது இல்லை. அதைத்தான் இந்த பகவான் இங்க சொல்றாரு. நம்மளோட நினைப்புக்கெல்லாம் நம்மள சாட்சியா பாவிக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது, சாட்சித்துவம் நம்மளோட சுபாவம் இல்லை, அது ஒரு பாவனை, ஒரு உபாயம். மனதை அடக்கிறதுக்கு நாம பாவிச்சாலும் பாவிக்கலானாலும் ஆத்மா சர்வசாட்சி. இந்த சர்வசாட்சிங்கிறத இப்ப நாம சொன்னாப்புல புரிஞ்சுக்கணும். இந்த சாட்சியாக இருக்கிறது போல விவகார திருஷ்டியில இருக்கிற சாட்சியா இல்லாம அது சர்வ சாட்சியா இருக்குது. அது அதுவாகவே இருந்துகிட்டு இருக்கு. சாட்சி பாவம் மனம் அடங்கிறதுக்கான உபாயமே தவிர நாம அப்படி பாவிக்க வேண்டியது இல்லை. நம்ம சாட்சியா பாவிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா அது மனம் அடங்கிறதுக்கு அது ஒரு உபாயம், அவ்வளவுதான். நாம எப்பவும் இருக்கிற மாதிரி இருக்க வேண்டியது தானே. நாம் எப்பவும் இருக்கிற மாதிரி இருக்கிறோம்னு சொன்னா அங்கே நம்ம யாருன்னுட்டு யார்கிட்ட சொல்லணும்? நான் சாட்சியா இருக்கிறேன்னுட்டு யார்ட்டையா சொல்லணுமா? யார்ட்டையா சொல்லணும்னா அங்கே அதுக்கு ஒரு ஆள் வேணுமே, இல்லையா? அப்ப நான் சாட்சின்னு சொன்னாக்கா அப்ப எதை எதை கண்டுட்டு நீ சாட்சியா இருந்த அப்படின்லாம் வந்துடும். அதனால அந்த மாதிரி மனசு அடங்குறதுக்கு ஒரு உபாயமா அதை சொல்லி வச்சிருக்க தவிர நாம எப்பவும் இருக்கிற மாதிரி இருக்க வேண்டியதானே, அதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்றார். மைசூர் அரசின் நிதி செயலர் கேட்டார், சமாதி அனுபவம் எப்படி இருக்கும்? பகவான் இருக்கிறபடியே இருக்கும். பார்க்கிறவங்களுக்கு தூங்குற மாதிரி இருக்கும். ஆரம்பத்துல அபியசிக்கும் போது தூங்குறோங்கிற மாதிரி தெரியும். பழக பழக நாம இருக்கிறது தெரியும். அதாவது சமாதி அனுபவத்துல என்ன தெரியணும்? கடைசியில நாம இருக்கிறது தெரியணும். யாருக்கு தெரியணும்? நமக்கே தெரியணும். அப்ப நமக்கே தெரியணும்னு சொன்னா அப்ப நாம இங்க நாமன்னுட்டு தனியா ஒருத்தர் இல்லை. ரெண்டு நாம் இல்லை. இங்கே நாம் நாமாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஏகரச அனுபவம், அதுதான் உணர்வுன்னு சொல்றது. இவரெல்லாம் கேட்கிறாரு, சமாதி அனுபவம் எப்படி இருக்கும், அது சொல்ல முடியுமான்னு அவரு கேட்கிறாரு. யார் கேட்கிறவரு? மைசூர் அரசின் நிதி செயலாளர், பைனான்ஸ் செக்ரட்டரியா இருந்தவர் மைசூர் கவர்மெண்ட்டுக்கு. அவர் எவ்வளவு பெரிய படிச்சவரா இருந்திருக்கணும். இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாரு, சமாதி அனுபவம் எப்படி இருக்கும்? அதுக்கு பதில் சுருக்கமா இருக்கிறபடி இருக்கும். ஏன்னா அதை இப்படிதான் இருக்கும்னு சொல்ல முடியுமா என்ன? பார்க்கிறவாளுக்கு அது ஏதோ அவன் சமாதியில இருக்கிறவங்க எல்லாம் தூங்குற மாதிரி இருக்கும். ஆரம்பத்துல அபியாசிக்கும் போது தூங்குறோங்கிற மாதிரி தெரியும் நமக்கே, அபியாசம் பண்றோம் நமக்கே. ஆனா பழக பழக நாம இருக்கிறது தெரியும். அது சமாதியோட முதிர்ச்சியில நாம் மட்டும் இருக்கிறோம், நாம இருக்கிறோம் அப்படின்னு தெரியும். அதுதான் சந்தேகமற்ற நம்முடைய ஸ்வரூபம்ங்கிறது. அங்கே வேற இந்த கேள்வி கேட்கறதுக்கெல்லாம் ஆள் கிடையாது. அங்கே ரமண பகவானும் கிடையாது, ஃபைனான்ஸ் செக்ரட்டரியும் கிடையாது. அங்கே என்ன இருக்கும்னா அது பழக பழக நாம இருக்கிறது தெரியும் அப்படின்ட்டு சொல்றார். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.